அந்த மாதிரி சுறுசுறுப்பான மனுஷாக இருக்குது. தனி ஒருவன்னா அது இவர் தான். நிரந்தர பஞ்சாயத்து தலைவர்னா அண்ணன் வீட்டுக்கு என்ன தான். இன்றைக்கி இந்த அம்மா திருவிழா நத்தணும் முத்துமாரி அம்மன் 79ஆம் ஆண்டு திருவிழா நத்துறதுக்காக 2 மாதத்துக்கு முன்னாலே வந்து எங்களை எல்லோரும் யூத்துங்களை தட்டி எழுப்பினார். எல்லோரும் கோயில் கமிட்டி தட்டி எழுப்பினார். பஞ்சாயத்துக்காரெல்லாம் கூப்பிட்டாரு. பெங்களூர்லேருந்து சொந்த பந்தம் எல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க, நம்ம வாரட்டிலேருந்து பிறந்து வந்தவங்களாம் எங்கெங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் கூப்பிட்டு இன்றைக்கி சிவராஜ் எல்லாம் முதல் கொண்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி இந்த பிரம்மாண்டமான திருவிழா நத்துறாருனாக்கா உண்மையிலே நான் அவரை பற்றி ரொம்ப வாரண்டியல் சார்பாக ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் எல்லா பேண்டு செட்டுலேருந்து எல்லாம் பொறுப்பேற்று பேனர் போட்டுன்னு வர்றதுலேருந்து பட்டாசு வாங்குறதுலேருந்து தேர் புக் பண்ணுறதுலேருந்து கரகேற்றுன்னு வர்றதுலேருந்து யூத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த அளவுக்கு அவங்களுக்கு முன்னே நின்று ஒரு யூத்து மாதிரி அந்த இடத்துல நின்று கண்ட்ரோல் பண்ணி இன்றைக்கி கரகேற்றுன்னு வந்து கோயில் அடைஞ்சு கூழெல்லாம் ஊற்றி எல்லாருக்கும் அவங்க இன்றைக்கி பூஜையெல்லாம் சிறப்பாக நடத்து. அதே மாதிரி நைட்டு நடக்கின்ற 7:30 மணி தேர் நம்ம முத்துமாரியம்மன் வீதியாக வழியாக வருகிறது 2 தேர். அந்த தேர்லேயும் இவரை முன்னே நின்று எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் மாதிரி நான் எல்லோரும் அந்த ஓரியண்டல் பகுதி மக்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு அவருக்கு இந்த எங்களுடைய அன்பு காணிக்கையாக இதை நான் அவர்கள் சால்வ் பண்ணிக்கிறேன். ஈசன் அவர்கள் 40 வருஷங்களாக ஓரியண்டல் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார். ஒன்று சொல்ல போனாக்கா அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. அது என்னன்னு தெரியல. சூசைட் டைரக்டர் இருந்தார், அப்போவும் நல்லா பண்ணார். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அவர் இது கடவுள் இருக்குது. ஒரு விஷயத்தில் ரொம்ப துயரப்பட்டேன். கோவிட் நேரத்தில் ஐயோ அண்ணன் அவர் அம்மனை வருஷம் இந்த திருவிழா நடத்துறதுக்காகவே அம்மன் அருள் புரிஞ்சு இன்றைக்கி நம்ம மத்தியில் இவர் வாழ்ந்து வருகிறார். அம்மன் அருள் இவருக்கு என்று கிடைக்க வாழ்க வாழ்க என இந்த என்னுடைய சார்பாக மனமாற வாழ்த்துக்கிறேன். நன்றி. ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் ஓரியண்டல் வட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சிறப்பான விழாவானது முக்கியமாக நம்முடைய ஓரியண்டல் பஞ்சாயத்து தலைவர் வி.சி. கணேசன் மற்றும் பஞ்சாயத்தாளர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு இந்த திருவிழாவை சீரம் சிறப்பமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதோடு எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் உறுதுணையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு மகேந்திரன் மற்றும் வி.சி. நடராஜன் போன்றவர்கள் எல்லோரும் உறுதுணையாக கொண்டு கோவில் கமிட்டியாளர்கள் சேர்ந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து வாலிப நண்பர்களுக்கும் வட்டாரவாசிகளுக்கும் பஞ்சாயத்தின் சார்பாகவும் கோவில் கமிட்டியின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பெங்களூர் மாநகரத்தில் இருந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி இன்னைக்கு திருவிழாவை பார்க்கணுன்னு ஏமோடு வந்திருக்காரு. அவருக்கு என் குடும்பத்து சார்பு மட்டும் இல்லை, பகுதி மக்கள் அனைவர் சார்பாகவும் வருஷம் வராரு. அவரை வாழ்த்தி இந்த சாதனையை அனுப்பி ஓரியண்டல் பஞ்சாயத்து கோயில் குழு சார்பாகவும் வேண்டுகோளை இணங்கி இன்னைக்கு சிறப்பான லைட்டை நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு அமைத்து தந்து கோபுரத்துக்கு மட்டுமல்ல எல்லோரும் போற்றும் வகையில் சிறப்பான லைட்டுகளை அமைத்து தந்த அன்புமிகு நம்ம பகுதியில் பிறந்து வாழ்ந்து இன்னைக்கு பிமல் நகர் பகுதியில் வாழ்ந்தாலும் நம்மளுக்கு சிறப்பான லைட்டை அமைத்து தந்த சிவராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுவும் கோபுரத்துக்கு உள்ள சிறப்பான பெயிண்ட் அமைத்து தந்த நமது அருண், அழகேசன், சாந்தி, அருண், சத்யா, ஜித்தின், ஹரிஷ், ஜானட் அவர்கள் சார்பாக சிறப்பான பெயிண்டிங்களை அமைத்து தந்தார்கள். அவர்களுக்கு ஓரியண்டல் பகுதி பஞ்சாயத்தின் சார்பாகவும் இந்த விழாக்குழு சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கணும். இன்னைக்கு கோயிலுக்கு எவ்வளோ பொறுப்பேற்று சிறப்பாக செய்து கொடுத்தாங்க. எங்களுக்கு உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்க சேர்ந்து நம்மளுக்கு பண்ணாங்க. இதுக்கு வள்ளல் முன்சாமி வந்திருக்காரு, நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனு. இங்கே பிறந்தவர் என்ற நிலையில் இன்றைக்கி பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தேர் நடக்கிற நிகழ்ச்சி அதுவும் சிறப்பாக இருக்கும். அதோடு அதை அடுத்து மழை இருக்கிற காரணம் நாளைக்கு வந்து வித்யாஸ்ரீ அவர்கள் வர உள்ளாரு. அடுத்த அறிக்கையில் நாம் தெரியப்படுத்துகிறோம். சிறப்பாக நடக்கிற நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆதரவு தந்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் பகுதி பஞ்சாயத்தின் சார்பாகவும் நம்ம விழாக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் பிறந்த இந்த ஓரியண்டல் வட்டத்தில் எங்கள் ஃபாதர் முத்துக்கூர் ரத்னம் அமராவதி அவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தார்கள். நாங்கள் 37 வருஷம் விஜய் ஒளிபெருக்கி நம்ம மாரியம்மன் கோயிலுக்காக நாங்கள் இலவசமாக நாங்கள் ஒளிபரப்பு அந்த திருவிழாக்காக 10 வருஷமாக நாங்கள் விஜயா அச்சகத்தில் கோயிலுக்காக நோட்டீஸ் போட்டு கொடுத்தேன். இப்போது கடந்த 4 வருஷங்களாக அண்ணனுக்கு சொன்னேன், வீசனுக்கு அண்ணன் ரொம்ப நல்லா இருக்கிற திருவிழானாக்கா ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்காக 4 வருஷங்களாக கோவிலுக்காக
மேல் பகுதி உள்பகுதிக்கு எல்லா சீட்டெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டு இதை நான் என்னுடைய கைகரத்தில் செய்து வருகிறேன். இன்று நான் இந்த ஓரஞ்சூர் பிறந்து வந்தாலும் எங்கள் அம்மன் அருளால் இன்றைக்கி எங்கள் பாரத் நகரில் எங்கள் நிலத்தில் எங்கள் அமராவதி முட்டுக்குரத்னம் பேரில் ஒரு வீடு கட்டி உள்ளேன் என்றால் அதற்கு எங்களுடைய தாய் தந்தையோட ஆசையும் அதோடு முக்கியமாக இந்த ஓரஞ்சல் அம்மன் எங்களுக்கு அருள் புரிந்தார் என்று கேட்டு அவர் புரிந்தார் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று எங்களை அழைத்து இந்த ஓரஞ்சல் வட்ட பஞ்சாயத்தாருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. 50ஆம் ஆண்டு ஓரியண்டல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவிழா வெறு சிறப்பாக இன்று கரகம் எடுத்துக்கொண்டு கூழ்பானை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சிறப்பாக கூழ் ஊற்றி மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படும் வகையில் இன்றைக்கு இந்த சிறப்பாக இந்த நடைபெற்றது. இதற்கு பஞ்சாயத்தார் எல்லாம் முன்னின்று மற்றும் வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த திருவிழா சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். நாளைக்கு தேர் வருகின்றது, அதிலே பங்கேற்று எல்லோரும் இந்த தேரை சிறப்பாக ஏற்று அம்மன் அருள் என்றென்று இருக்க வேண்டும் எனக்கு அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குவாரண்டைனை பொறுத்தளவுக்கு 69வது வருஷம் மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுக்கு காரணம் வந்துட்டு கோயில் கமிட்டி மற்றும் பஞ்சாயத்தார்கள் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லைன் வட்டார வாசிகள் எல்லாம் ஒத்துழைப்போடு இன்றைக்கி இந்த திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடந்துன்னு இருக்குது. இதில் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா ஓரியண்டலில் பிறந்து வளர்ந்து வெளியே ஊருக்கு போயிட்டு கூட இந்த திருவிழாவுக்கு எல்லாம் இங்கே வராங்க, வந்துட்டு இந்த பூஜையில் அட்டன் பண்ணிவிட்டு அம்மனர்கள் பெற்றுக்கொண்டு போகிறாங்க. இதே போல் வர வருஷமும் இதே மாதிரி கிராண்டாக நடக்கணும். அது நடக்கிறதுக்கு இவங்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. அது மென்மேலும் வளரணும். அடுத்ததாக சொல்ல போனாக்கா இன்னைக்கு தொடர்ந்து இன்றைக்கி 3வது நாளாக அன்னதான நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கின்றது. நாளைக்கு இருக்குது, நாளன்னைக்கு இருக்குது. எல்லாம் லைன் வட்டார வாசிகள் வந்து இந்த அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒன்று விட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 8:30 மணி அளவில் நம்மளுடைய ஓரியண்டல் பஞ்சாயத்து மற்றும் கோயில் கமிட்டி சார்பாக 2 தேர்கள் வர இருக்கின்றன வீதி வீதியாக. அதற்கு இந்த லைன் வட்டார வாசிகள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வந்து கடைசி வரை இருந்து அம்மனர்கள் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டேஜ் எல்லாம் எங்கெங்கேயோ கொண்டு வந்து வாடிக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து சுமந்துட்டு வந்து அது அப் அண்ட் டவுன் எல்லாம் பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லோரும் பர்மனெண்ட்டாக ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்த நம்ம எல்ஐசி சம்பந்தவர்களுக்கு இந்த என்னுடைய சார்பாகவும் இந்த மற்ற அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.